சென்னையில் கிண்டி, வடபழனி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்யும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி வேளச்சேரி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, வடபழனி, வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவில் பலத்த மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதுபோன்று தொடர்ந்து மழை பெய்தால் சென்னையின் குடிநீர் பிரச்சினை தீரும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 2-3 நாளாக சென்னையில் மழை பெஞ்சிட்டு வருது. பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது. நல்லா இருக்குது. சென்னையில் குடிதண்ணிக்கு தட்டுப்பாடு மிக மிக கடினமாக இருக்குது. அது இந்த ஐஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லாம் ஆட்டோவில் தான் தண்ணி ஏற்றின்னு வராங்க, பாவம் ஜனங்க. இப்போ இதே ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெஞ்சிருந்தா சென்னை வாசிகளுக்கு நல்லாயிருக்கும். குடி தண்ணீருக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், குடத்தோடு தான் நிற்கிறாங்க ஜனங்க. இப்போ இந்த மழை பெஞ்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடம் தீரும். அது இல்லாமல் உஷ்ணமும் அதிகமாகிடுச்சு. எங்கே நிற்க முடியலங்க ரோட்டில். சாதாரணமாக பஸ்ஸில் போக முடியல. பஸ்ஸில் போனால் வேர்த்து நசன்னு ஆகிடுது. எல்லோரும், நாங்கள் பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பசங்க கூட, குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போக முடியல, வர முடியல. எல்லாருக்கும் கஷ்டம். இந்த மழை பெஞ்சா எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் தேவாலா, பந்தலூர், முதுமலை, நடுவட்டம், ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதில் தேவாலாவில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடர்த்தியான மேகமூட்டத்தால் குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.